இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் விற்கிற கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே வந்து ஒரு ஒரு காதலை சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப துடிக்கிறாரு. எப்படியாவது காதலை சொல்லிடணும். ஏன்னா அவள் வந்து கொலிக்கு மட்டும் கிடையாதுங்க, அவர் ஏற்கனவே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக வேற இருக்காங்க. சரி சொன்னோம்னா நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி அட்டி செருப்பாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் சொல்லாமல் இருக்கிறாரு. எப்படா சொல்றதுன்னு பார்த்துட்டே இருக்காரு. சரி ஒரு கிஃப்ட் கொடுத்து நம்ம இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியது சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கிஃப்டாக தேடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் விஷ் வில்லோன்னு சொல்லிட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி கேட்கிறாரு. இது வந்து ரொம்ப மோசமான வேற, நீ என்ன நினைக்கிறியோ அது இது நடத்தி காமிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடா அது ஆச்சரியம், வெறும் $6.99 தான் போட்டிருக்கு. ஸோ $7 நம்ம வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ப மாட்டாரு. இதை ஒன்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இதை உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து இந்த விஷயம் வந்து நீ வந்து வாபஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது யாருமே வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. ஆனா யாருமே நாங்கள் வந்து திருப்பி வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தோம்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் மாதிரி உள்ள அந்த வேரை வந்து ஒன் வீஸ் வந்து உடைக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, லவ் வந்து சொன்னாரா, அவ வந்து திரும்ப லவ் பண்ணாங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றதாங்க இந்த படத்தோடைய கதை.